15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞன் அதிரடி கைது. ஜனாதிபதி அனுரவின் சர்ச்சைக்குரிய மேடை பேச்சால் வந்த சிக்கல். பொய்யாக கூறும் உதய கம்மன்பில சர்ச்சை கருத்துக்களால் விசாரணைக்கு அழைப்பு. முள்ளியவளையில் மாணவியை இலக்கு வைத்து இளைஞர்களால் தொடரும் திருட்டுக்கள், வெளியான சிசிடிவி காணொளி. ருமேனியாவில் 21 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான வேலைவாய்ப்பு மோசடி வழக்கில் முன்னாள் பொதுஜன பெரமுன உறுப்பினர் அதிரடி கைது. சிறுத்தை, புள்ளிமான் தோல் மற்றும் துப்பாக்கி ரவைகள் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் காணிக்குள்ளிருந்து மீட்பு, வெளியான திடுக்கிடும் பின்னணி. இலங்கையில் சிறுவர்களின் டிஜிட்டல் பயன்பாட்டுக்கு வந்துள்ள புதிய கட்டுப்பாடுகள், அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாயமான பின்னணி. 15 வயது சிறுமியொருவரை பாலியல் வன்கொடுமை செய்த 29 வயதுடைய இளைஞனொருவரை போலீசார் நேற்று சுற்றி வளைத்து கைது செய்துள்ளதோடு குறித்த சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. 29 வயதுடைய குறித்த நபர் சிறுமியை காதலிப்பதாக தெரிவித்து வரவழைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ளார். அதனை அடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனக்கு நேர்ந்த துன்பத்தை பெற்றோரிடம் வெளிப்படுத்தியுள்ளதை அடுத்து பெற்றோர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர். குறித்த நபர் முறைப்பாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட சிறுமி சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீசார் தெரிவித்துள்ளனர். அண்மையில் மட்டக்களப்பில் பெண்களை கடத்தி நகை திருட்டில் சிக்கியவர்களை இப்பொழுது வரை விளக்கமறியலில் வைத்திருப்பதும் குறிப்பிட வேண்டியது. உதய கம்மன்பில அடிக்கடி அரசாங்கத்துக்கு எதிராகவும் பொதுவாகவும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு வருபவர். அந்த வகையில் திரைசேரியின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவின் மரணம் குறித்து உதய கம்மன்பில இப்பொழுது வெளியிட்டுள்ள கருத்துக்கள் பொய்யானவை என்றும் இது குறித்து வாக்குமூலம் வழங்க விசாரணை அதிகாரிகளால் உதய கம்மன்பில அழைக்கப்பட உள்ளார் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் வுட்லர் தெரிவித்துள்ளார். நேற்று அரசு தகவல் திணைக்களத்தில் நடந்த விசேட செய்தியாளர் சந்திப்பில் எஃப் வுட்லர் இதனை தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் கீழ் உள்ள வெளிநாட்டு வளத்திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர்களில் ஒருவராக வேலை செய்த ரங்க ராஜபக்ச மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த உயிரிழப்பு தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்ட 4 சட்ட வைத்திய அதிகாரிகளை கொண்ட விசேட நிபுணர் குழுவால் குளியாப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் இந்த மாதம் 1ஆம் தேதி பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டதோடு அந்த அறிக்கையும் இப்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் பயன்படுத்திய கார், கையடக்க தொலைபேசி, சிம் அட்டைகள், வங்கி கணக்கு அட்டைகள் மற்றும் ஏனைய முக்கிய ஆவணங்கள் விசாரணைகளுக்கு குளியாப்பிட்டிய போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டதோடு மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. இந்த சிக்கலான பின்னணியில் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் சட்டத்தரணி உதய கம்மன்பில இந்த வழக்கு விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் என்றும் முக்கியமாக உயிரிழந்த நபரின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக அவரின் மனைவி போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக உண்மைக்கு புறம்பான தகவலை உதய கம்மன்பில முன்வைத்துள்ளார். உதய கம்மன்பில தெரிவிக்கும் கருத்துக்களில் எந்தவித உண்மைகளும் இல்லை என்றும் அவர் விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கத்திலும் அனுர அரசை குறை கூறும் நோக்கத்திலும் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் என்றும் எதிர்வரும் நாட்களில் இது குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் விசாரணை அதிகாரிகளினால் அழைக்கப்பட உள்ளார் என்றும் எதிர்வரும் வழக்கு விசாரணையின் போதும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளிப்பதற்கும் அவர் அழைக்கப்படுவார் என்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் வுட்லர் அதிரடியாக தெரிவித்துள்ளார். ஹங்குரங்கெத்த பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் ருமேனியாவில் வேலைவாய்ப்பு வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் அதிரடியாக பெருந்தொகை பணத்துடன் சற்று முன் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அம்பலப்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் தொடர்புடைய குறித்த சந்தேக நபர் பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் மே 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார். குறைந்தது 16 நபர்களிடமிருந்து 21 மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக சந்தேக நபரின் மீதும் அவரது மனைவியின் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பணம் வாங்கிய பின் சந்தேக நபர்கள் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை வழங்கியதாக புகார்தாரர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதற்கு முன்னர் 2 ஆண்டுகள் முக்கிய சந்தேக நபர் ருமேனியாவில் வேலை செய்த அனுபவத்தை பயன்படுத்தி இந்த மோசடியை செய்துள்ளார் என்று விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. ரிக்கில கஸ்கடவில் இருக்கும் தனது வீட்டிலிருந்து தப்பி சென்ற சந்தேக நபர் பின்னர் கடுகண்ணாவையில் வாடகை வீடு ஒன்றில் பதுங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்ததோடு குறித்த விசாரணை அரச புலனாய்வு சேவை அதிகாரிகளின் உதவியோடு நடத்தப்பட்டதோடு இந்த மோசடிக்காரர்களுடன் தொடர்புடைய மேலும் பலர் சிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது.
உயர்தர வகுப்பு மாணவியொருவரின் தங்க சங்கிலியை முள்ளியவளையில் அறுத்து 2 இளைஞர்கள் தப்பியோடிய சம்பவம் நேற்று மாலை 3:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. முள்ளியவளையில் இருந்து வட்டாப்பளைக்கு துவிச்சக்கர வண்டியில் வகுப்புக்கு சென்று வீடு திரும்பிய மாணவியை இலக்கத்தகடு இல்லாது விலை கூடிய மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்த 2 இளைஞர்கள் மாணவி அணிந்திருந்த 3/4 பவுன் தங்க சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பியோடியுள்ளனர். அதே பகுதிக்கு பக்கத்து பகுதியில் கடந்த வாரமும் கடையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த பெண்ணொருவரின் 1 பவுன் தங்க சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. பிரதேச மக்கள் இந்த இடத்தில் தொடர்ச்சியாக இடம்பெறும் இத்தகைய சம்பவங்கள் குறித்து கவலை வெளியிட்டுள்ளதோடு சம்பவங்களோடு தொடர்புடைய எவரும் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்க தவறி வருகின்றனர் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பவம் குறித்து முள்ளியவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு குறித்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு சந்தேக நபர்களை கண்டறிய முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வீதிகளில் சந்தேகத்திற்கிடமான முறையில் திரியும் நபர்கள் மீது போலீசார் தீவிர ரோந்து கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என குறித்த பிரதேச மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் நெருங்கிய நண்பர் ஒருவர் 54 T56 ரக தோட்டாக்கள் மற்றும் ஒரு மெகசீனுடன் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மினுவாங்கொடை ஹீனட்டியன பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதோடு இன்று அதிகாலை கட்டுநாயக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹீனட்டியன பகுதியில் விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 54 தோட்டாக்கள் மற்றும் மெகசின் ஆகியன வெளிநாட்டு தலைமறைவாகியுள்ள ஒரு குற்றவாளிக்கு சொந்தமானது என்றும் தெரிய வந்துள்ளதோடு சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தற்போதைய அனுர அரசு நாட்டின் நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையிடுவதோடு மக்களின் அடிப்படை உரிமைகளை பறித்து வருகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 தூண்களுக்கிடையிலான அதிகார பகிர்வு சீர்குலைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற செயற்பாடுகள் குறித்து ஜனாதிபதி முன்கூட்டியே எதிர்வு கூறல்களை கூறி வருகின்றார். அவர் நாட்டின் ஜனாதிபதியா அல்லது நீதித்துறையின் பிரதான ஊடக பேச்சாளரா என்ற சந்தேகம் எழுவதாக சஜித் பிரேமதாச இதன்போது தெரிவித்துள்ளதோடு நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து ஜனாதிபதி வர்ணனையாளராக செயல்படுவது நீதித்துறையை அவமதிக்கும் செயல் என்றும் நீதிபதிகளின் நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளை வழங்காமல் இந்த அரசு இழுத்தடிப்பு செய்து வருகின்றதாகவும் இவர் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் அரசு முன்னெடுக்கும் பொருளாதார கொள்கைகளை கடுமையாக விமர்சித்த சஜித் வரி வலை விரிவுபடுத்தப்பட்டதன் மூலம் இலங்கை மக்கள் வறுமையின் உச்சத்துக்கே தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு மக்களுடன் கொண்டுள்ள சமூக ஒப்பந்தத்தை மீறி செயல்படுவதாகவும் மக்களின் அரசியல், பொருளாதார மற்றும் சமூக உரிமைகளை உறுதிப்படுத்துவது அரசின் கடமையாகும் என்றும் இந்த உடன்படிக்கையை மீறி அரசு தொடர்ந்து செயல்பட்டால் மாற்று அரசு என்ற ரீதியில் எதிர்க்கட்சி மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடும் என்றும் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் அதிக சிறுவர்கள் தொலைபேசி பாவனைக்கு அடிமையாகி இருக்கும் நிலையில் இந்த அதிகரித்த தொலைபேசி பாவனை சிறுவர்களை மனதளவிலும் கல்வியிலும் அதிக பாதிப்பை உண்டாக்கியுள்ளது. இந்த நிலையில் சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் சமூக வலைதளங்களின் பயன்பாட்டில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்து அரசாங்கம் இப்போது பரிசீலித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் பாலியல் சுரண்டல்கள், இணைய அடிமைத்தனம் மற்றும் நடத்தை பிறழ்வுகள் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தவும் அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உறுதிப்படுத்தவும் குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு டிஜிட்டல் தளங்களில் சிறுவர் பாதுகாப்பு குறித்த கொள்கை பரிந்துரைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. குறித்த பரிந்துரைகளின்படி 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்துவதை தடை செய்யவும், 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யவும் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. புத்தளம் அட்டவில்லு பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவருக்கு சொந்தமான காணியொன்றிலிருந்து துப்பாக்கி ரவைகள், சிறுத்தை தோலினால் செய்யப்பட்ட உருவம் மற்றும் புள்ளிமான் தோல் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் இப்பொழுது அம்பலப்படுத்தியுள்ளனர். விமானப்படை புலனாய்வு பிரிவினருக்கு வந்த தகவலுக்கு அமைய கருவல, கஸ்வெவ, ரிடிகல்ல மற்றும் குருணாகல வனவிலங்கு அதிகாரிகளும் புத்தளம் விசேட அதிரடி படையினரும் சேர்ந்து நேற்று முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் இவை கைப்பற்றப்பட்டுள்ளதோடு சுற்றி வளைப்பின் நேரம் குறித்த காணியை முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபரிடமிருந்து குத்தகை அடிப்படையில் பெற்று விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த காணியை இந்த நபர் விவசாயத்திற்காகவே முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபரிடமிருந்து குத்தகைக்கு எடுத்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளதாக வனவிலங்கு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களின் வாய்மொழி மூலமான கருத்து
கருத்து எடுப்பு இன்று நடைபெறும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இன்று முற்பகல் 8:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை குறித்த கலந்தாய்வு கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெறுவதோடு 2022 ஆண்டின் 35ஆம் இலக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் 17வது பிரிவு மற்றும் திருத்தப்பட்ட 2024ஆம் ஆண்டின் 36ஆம் இலக்க இலங்கை மின்சார சட்டத்தின் கீழ் இந்த பொது விசாரணை சட்டப்பூர்வமாக முன்னெடுக்கப்படுகின்றது. தேசிய அமைப்பு இயக்குநரால் இந்த ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்காக இந்த விசேட மின்சார கட்டண திருத்தம் முன்மொழியப்பட்டுள்ளது. இது குறித்த பொதுமக்களின் நிலைப்பாடுகளையும் ஆலோசனைகளையும் கேட்டறிந்த பின்னர் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என குறித்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளதோடு மின்சார கட்டணத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இது குறித்த மேலதிக கருத்துக்களை முன்வைக்க ஆர்வமுள்ள தரப்பினர் இந்த அமர்வில் கலந்து கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அதிக வேலை சுமை காரணமாக மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருப்பதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு பயாக்கல போலீஸ் நிலையத்தில் வேலை செய்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக பயாக்கல போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று தனது அன்றாட கடமை பதிவேட்டில் தனக்கு ஏற்பட்டுள்ள மன அழுத்தம் குறித்து குறிப்பிட்டுள்ள அவர் தனது சீருடை மற்றும் அதற்குரிய உபகரணங்களை போலீஸ் நிலையத்திலேயே வைத்துவிட்டு வெளியேறியுள்ளார். பிட்டிக்கல்ல இடிப்பல்லே கொட பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய இந்த உத்தியோகத்தர் 2025 ஜூன் மாதம் 8ஆம் திகதி போலீஸ் திணைக்களத்தில் பணியில் இணைந்துள்ளார். இவர் 2026 ஜனவரி 21ஆம் திகதி முதல் பயாக்கல்ல போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். குடிவரவு மீறல்கள் முதல் இணையவழி குற்றங்கள் வரையிலான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் 628 வெளிநாட்டு பிரஜைகளை இலங்கை போலீஸ் அதிரடியாக கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் மா அதிபருமான எஃபி வூட்லர் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு பேட்டியளித்த உதவி போலீஸ் மா அதிபர் வூட்லர் இந்தியா, வியட்நாம், சீனா, மியான்மர், பிலிப்பைன்ஸ் மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் சின்னமன் ஹார்டன்ஸ், மவுண்ட் லெவினியா, பொத்தல, சிலாவோ மற்றும் கொஸ்வத் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் சிக்கியுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் வாடகை வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் அலுவலக இடங்களில் இருந்து செயல்பட்டு வந்ததாகவும் சட்டவிரோத நோக்கங்களுக்காக வளாகங்கள் பயன்படுத்தப்பட்டால் சொத்து உரிமையாளர்களும் சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று உதவி போலீஸ் மா அதிபர் வூட்லர் தெரிவித்துள்ளார். வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் அலுவலக இடங்களை வாடகைக்கு விடும்போது வருகையாளர்கள் குறித்த விவரங்களை அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தெரிவிக்குமாறு அவற்றின் உரிமையாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.